ரீசெண்டாக வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட 2025 கொஷின் பேப்பர் பார்க்குறோம். வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸு ஒய்இ இசட்டு இவங்க ஒரு வேலையை செஞ்சோம்னா 5 நாள் 6 நாள் 10 நாளில் செய்வாங்களாம். அப்போ எக்ஸு ஒய்இ இசட்டு ஓகேவா. ஸோ இது வந்து 5 நாளில் செய்வாங்க, இது வந்து 6 நாளில் செய்வாங்க, இது 10 நாளில் செய்வாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 30 அப்படிங்கிறத எல்சிஎம். இதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு ஓகேவா. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி நமக்கு ஒன்று தெரியணும். டோட்டல் ஒர்க்குனா என்ன சேர்ந்ததுன்னா, ஒருத்தவங்க எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறாங்க, இதுதான் வந்து டோட்டல் ஒர்க்கு. நமக்கு டேஸ் இந்த 5 நாள் 6 நாள் 10 நாள்ங்கிறது டேஸு. இப்போ இங்கே எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் இருக்குது, டேஸ் இருக்குன்னா, இப்போ டோட்டல் ஒர்க்கு டேஸ் இருக்குன்னா நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை டீன்னு போடலாமா? அப்படி போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 30 டிவைடட் பை 5ன்னு போட்டோம்னா 6 எஃபிஷியன்சி. எக்ஸோட எஃபிஷியன்சி 6. அதே வந்து ஒய்யோட எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 5ஆக இருக்கும். 30 டிவைடட் பை 6 போட்டோம்னா 5. அதே இசட்டோட எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 3ஆக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவங்க 3 பேரும் அந்த வேலையை செய்கிறாங்க, இந்த நாட்களில் செஞ்சுக்கிறாங்க. இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்து தான் செய்கிறாங்களாம். அவங்களுக்கு 28,000 வருது அப்படிங்கிறாங்க. 28,000 அவங்களுக்கு அந்த வேலைக்கான காசு வருது. இப்போ தனித்தனியாக அவங்களுக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம்ல, இதை எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 14 ஓகேவா. இந்த 14 எஃபிஷியன்சிக்குள்ள ஒர்க்கு தான் அவன் வந்து பண்ணியிருக்கான், அவ்வளோ திறன் கொண்ட ஒர்க்கை பண்ணியிருக்கான். அதுதான் நமக்கு 28,000 ஓகேவா. அப்போ இதுலேருந்து நம்ம வந்து 1 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ 14 இதை இப்படி அடித்தோம்னா 2,000. ஸோ ஒரு எஃபிஷியன்சி கொண்டது வந்து 2,000 ரூபாய் அப்படிங்கிறப்ப இவன் எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்கான்? 6. அப்போ 6 × 12,000. அப்போ 12,000 இதில் வருது, இந்த சியில் தான் வருது. ஆப்ஷன் 1 வச்சுன்னு சொல்லிடலாம். அடுத்து 10,000, அடுத்து 32 6 6,000 ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம்மு. மேன், ஒரு மேன் இருக்கான், ஒரு உமன் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு சிறுவன் இருக்கான். இவங்க வந்து இப்போ மேன் வந்து 5 நாளில் வந்து இந்த வேலையை செய்கிறான். அதே வந்து உமனாக இருக்கவங்க பெண்ணு வந்து பார்த்தோம்னா 10 நாளில் வேலை செய்கிறாங்க. அந்த சில்ட்ரன் அவன் வந்து பார்த்தோம்னா 20 நாள் எடுத்துக்கிறான். இவ்வளோதான் அவனோட டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்கு ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? ஒரு நாளில் ஒரு ஆணும், அப்போ மென்னு, அதே மாதிரி ஒரு பெண்ணும்னா உமனு வேலை செய்கிறாங்கல்ல, செய்து முடிக்க இன்னும் அவங்களுக்கு எத்தனை சிறுவர்கள் தேவை? இவங்க ஒரு ஆள் தான், இவங்க ஒரு ஆள் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த சில்ட்ரன் எவ்வளோ பேருன்னு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டோட்டல் ஒர்க்கை வந்து ஒரு நாளுக்கான ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சோம்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இது எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா எனக்கு டோட்டலாக இவ்வளோ ஒர்க்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 5, 10, 20 ஓகேவா. நம்ம 5ஆம் வாய்ப்பாட்டில் எல்சிஎம் எடுத்தோம்னா 1, 2, 4. அப்போ அதே 2ஆம் வாய்ப்பாடு போட்டோம்னா 1, 1, 2. அப்போ 2 10 20 வரும். டோட்டல் ஒர்க்கு எனக்கு 20 வரும். அப்போ நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, டோட்டல் ஒர்க்கு ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டேஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு டேஸ் இருக்குது, டோட்டல் ஒர்க் இருக்குது, அப்போ எஃபிஷியன்சி என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்டுபிடிச்சோம்னா என்ன? 4 எஃபிஷியன்சி வரும் மேனுக்கு. அதே ஹுமனுக்கு எத்தனை எஃபிஷியன்சி? 2 தான் வரும். அதே சில்ட்ரனுக்கு பார்த்தோம்னா 20 எஃபிஷியன்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. சாரி, ஒரு எஃபிஷியன்சி 20 டிவைடட் பை 20 போட்டோம்னா 1 தானே வரும். ஒரு எஃபிஷியன்சி தான் இவங்களுக்கு இருக்குது ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மென்னுக்கான எஃபிஷியன்சி 4, அதே ஒரு உமனுக்கான எஃபிஷியன்சி 2 ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 8 எஃபிஷியன்சி தான் இருக்கும். ஆனால் நமக்கு எத்தனை ஒர்க்கு முடிக்கணும்? 20 ஒர்க்கை முடிக்கணும். அப்போ சில்ட்ரன் எனக்கு 14 சில்ட்ரன் இருந்தால் தானே என்னால் முடிக்க முடியும். 14 சில்ட்ரன் இருந்தால் தான் என்னால் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ எனக்கு தேவைப்படுற சில்ட்ரன் இப்போ 14. ஏன் நான் 14 சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? 14. அப்போ இது எல்லாத்தையும் நான் ப்ளஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வருது சாரி மாற்றி சொல்லிட்டேன். இது ப்ளஸ் பண்ணோம்னா எனக்கு எவ்வளோ வருது? 6 தானே வருது.
அப்போ 6 பேர் ப்ளஸ் 14 மொத்தம் 20. அப்போ டோட்டல் ஒர்க் எனக்கு 20 டிவைடட் பை இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா எனக்கு 20. ஸோ 20 சில்ட்ரன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்மு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ மற்றும் பி ஆனது ஒரு வேலை 40 நாட்களில் முடிப்பாங்க. ஏ ப்ளஸ் பி வந்து 40 டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதே பி ப்ளஸ் சி வந்து பார்த்தோம்னா எவ்வளோ நாள்? 48 நாளில் முடிப்பாங்களாம். அதே மாதிரி சி ப்ளஸ் ஏ வந்து எத்தனை நாள்னா 60 நாளில் முடிப்பாங்க. அப்போ நான் இது எல்லாத்துக்குமே நான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 40, 48, 60. ஸோ இப்போ 4ஆம் வாய்ப்பாடில் நான் போடுறேன். அப்போ 10, 12, 15. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3ஆம் வாய்ப்பாடில் போட்டேன்னா 10 அப்படியே தான் இருக்கும். 4, 5 அப்படின்னு வரும். திருப்பி 5ஆம் வாய்ப்பாடில் போட்டேன்னா 2, 4, 1. இப்போ 2ஆம் வாய்ப்பாடில் போடுறேன். இப்போ 1, 2. ஓகேவா? ஸோ இப்போ I2 10. ஓகேவா? 10 இன்ட்டு 4 3 12 2 24. அப்போ எனக்கு 240. அப்போ 240 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். இதுதான் எனக்கு டோட்டல் ஒர்க்கு டேஸ் கிடச்சிருச்சு. அப்போ எஃபிஷியன்சி என்னது? இதோட எஃபிஷியன்சி 6. அதுவே இதோட எஃபிஷியன்சி எவ்வளோ வரும்? 5. ஓகேவா? அடுத்து இப்போ 240 டிவைடட் பை 60 போட்டோம்னா 4. இதுதான் எஃபிஷியன்சி. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எஃபிஷியன்சி இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15. இதுதான் கிடைக்கும். ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஏபிசி இணைந்த அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நான் 15 மொத்தமாக எனக்கு 15. அப்போ நான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா என்ன அது வரும்? 15. இங்கே 2 இருக்குல்ல, அது இங்கே வந்துடும். டிவைடட் பை 2 அப்படின்னு வருமா? ஸோ எனக்கு டோட்டல் ஒர்க்கு 240. நான் ஆல்ரெடி சொன்னேன் டோட்டல் ஒர்க்கு ஈக்குவல் டு டேஸ் அப்புறமேட்டு எஃபிஷியன்சி. நமக்கு எஃபிஷியன்சி தான் நமக்கு 15/2ன்னு கிடைச்சிருச்சு. டோட்டல் ஒர்க்கு 240 தெரியும். எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்கன்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ 240 டிவைடட் பை 15/2. ஸோ அதை மேலே எடுத்து எழுதுகிறப்ப எப்படி வரும்? 240 இன்ட்டு 2 டிவைடட் பை 15ன்னு வருமா? இப்போ 3 5 15, 4 5 20, 8. 1 3 3, 1 3 3, 6 3 18. அப்போ 16 இன்ட்டு 2 எவ்வளோ போட்டோம்னா நமக்கு 32 நாட்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு சம் பார்த்தோம்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு கூம்பு வடிவ கூடாரமானது 9 நபரையும் வைத்து கொள்ள இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கூடாரம் இருக்குது. இதான் ஒரு கூடாரம்னா இதில் 9 நபர் இருக்கலாம் கீழே. ஓகேவா? அந்த ஒரு நபருக்கு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நபருக்கு வந்து 12 மீட்டர் வந்து அளவு தேவைப்படுது, தரை அளவு. அதே மாதிரி 160 கனமீட்டர் காற்று சுவாசிப்பதற்கு தேவைப்படுது அப்படின்றாங்கன்னா அந்த கூடாரத்தோட உயரம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து எனக்கு வந்து 9 பேர் உட்காடுறாங்கன்னா ஒரு ஆளுக்கு 12னா 9 பேர்த்துக்கு சேர்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? 108 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து பரப்பளவு. அப்போ வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னது? πr². இதுதான் எனக்கு 108ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா கனமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 160 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க உயரம். இப்போ நமக்கு வந்து கூம்பாக இருக்குது. அதோடைய கனமீட்டர் வந்து ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ? 160னா இப்போ 9 × 160 அப்படின்னு போட்டோம்னா 0 4 9 6 54க்கு 4 மீதி 5 9 144. ஸோ இதுதான் கனமீட்டர். நமக்கு கூம்போடைய கன அளவு ஃபார்முலா 1/3πr²hன்னு தெரியும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதுதான் 1440. ஓகேவா? அடுத்தது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு உயரம் தான் கேட்குறாங்க. ஸோ h நமக்கு πr² வேல்யூ நமக்கு தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணும். 1/3 × 108 × h ஈக்குவல் டு 1440. ஸோ இப்போ நம்ம அடித்தோம்னா 3 9 6 3 18. ஓகேவா? ஸோ இதை 1 இது வந்து 4. ஓகேவா? 4 36 144. அப்போ h = 40 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன சொல்கிறாங்க?
3 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 சதுரங்கள் 3 கனசதுரங்கள் 3 இருக்குது. ஓகேவா? இதோடைய பக்க அளவு 3 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோட சேர்த்தது 9 மீட்டர். ஓகேவா? இந்த எல்லாத்தையும் ஒன்றாக இணைக்கப்படும் போது கிடைக்கும் கன செவ்வகம். இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு கனசதுரமாக இருந்துச்சு, இப்போ கன செவ்வகமாக மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ நமக்கு கன செவ்வகத்தில் இப்போ எல்லுங்கிறது நீளம் தானே, நீளம் வந்து எவ்வளோ ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு. ஓகேவா? உயரம் ஹச்சுங்கிறது பார்த்தோம்னா 3. அதே வந்து அகலமும் ஹச்சா, அப்போ இப்படி போட்டோம்னா நமக்கு வந்து அகலமும் உயரமும் சமமாக தானே இருக்கும். அகலம் பிரெத்து வந்து பார்த்தோம்னா அதுவும் 3 மீட்டர். நமக்கு கனசெவ்வகத்துடைய மொத்த பரப்பு ஃபார்முலா தெரியும். 2 × LB + BH + HL. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 × LB, எல்லையும் பியையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 27. ஓகேவா? ப்ளஸ் BHனா 9 ப்ளஸ் அதே மாதிரி HLஐ சப்ஸ்டியூட் மல்டிப்ளை பண்ணோம்னா 27. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 27 பார்த்தோம்னா 54. 54ஓட ஒரு 9 ப்ளஸ் பண்ணோம்னா 63. 63ஓட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 126. அடுத்த சம் பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்க, மீனா ஜனனி மொத்தமாக 3,13,000 வைத்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருவரும் அவரோட தொகையை வந்து 8 1/3% பார்த்தோன்னா வட்டி வீதத்தில் வந்து கூட்டு வட்டியில் வந்து வங்கியில் செலுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, மீனா ஜனனி இவங்க 2 பேரும் எவ்வளோ வச்சுருக்காங்க, 3,13,000 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இவங்களோட வட்டி வீதம் பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னா 8 1/3னா 8 3 24, 24 + 1 25, 25 / 3 பர்சன்டேஜ் இருக்கிறதுனால 300. அப்போ நம்ம இதை சுருக்கணும்னா எவ்வளோ வரும், 1 ÷ 1 12 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ வந்து 12 அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மீனா வந்து 10 ஆண்டுகளில் பார்த்தோன்னா வங்கியில் செலுத்துகிற தொகையும், அப்போ மீனா வந்து 10 ஆண்டுகளில் செலுத்துகிற தொகையும், அதே வந்து பார்த்தோம்னா ஜனனி வந்து பார்த்தோம்னா 12 ஆண்டுகளில் தொகையானது ஜனனி 12 ஆண்டுகளில், இப்போ ஜனனி வந்து 12 ஆண்டுகளில் செலுத்துகிற தொகையும் சமமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வரக்கூடிய வட்டி வந்து சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீனா 10 ஆண்டுகளில் செலுத்தி வரக்கூடிய வங்கியிலேருந்து அதுவும் அதே 12 ஆண்டுகளில் செலுத்துறதும் ஒரே சமமாக இருக்குது வட்டி. அப்படிங்கிறப்ப அமௌண்ட் வருதில்ல, அது வந்து சமமாக இருக்குது. அவங்க வந்து எவ்வளோ தான் வந்து அந்த தொகையை வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, P × 1 + R/100 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லி தெரியும். 2 பேருமே எத்தனை வருஷம் செலுத்துகிறாங்க, இவங்க 10 ஆண்டு, இவங்க 12 ஆண்டு. ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இப்போ மீனாவுக்குன்னு எழுதுகிறப்ப பிஎம்னு வச்சுக்கிறேன். பிஎம் இவங்க எவ்வளோ தொகை செலுத்துனாங்கிறதா கொஷின். 1 + R தான் நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 1/2. இப்போ 1/12 இவங்க எத்தனை 10 வருஷம். அதே மாதிரி P × J இது ஜனனி, அவங்க எவ்வளோ தொகை செலுத்துனாங்கிறத கண்டுபிடிக்கணும். இது வந்து 1 + அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து பார்த்தோன்னா 12 வருஷம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேன்சல் இப்போ நம்ம என்ன பண்ணணும், பிஎம்ஐயும் பிஜேவையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இதை இந்த பக்கம் இதை இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 13 ÷ 12 ஹோல் பவர் 2 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ 169 ÷ 144 மல்டிப்ளை பண்ணோம்னா இப்படி கிடைக்கும். ஓகேவா? இப்போ மொத்தமாக இதை ப்ளஸ் பண்ணோம்னா இவங்களுடைய சதவீதம், இவங்க வந்து எவ்வளோ விகிதத்தில் இருக்குது, இவங்க வந்து எவ்வளோ விகிதம்னா இந்த 169 144. அப்போ 169ஐயும் 144ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 13, 11க்கு 1 மீதி 1, அப்போ 33. அப்போ இந்த 313 அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்த அந்த கணக்கில் கொடுத்துருப்பாங்கள்ல மொத்த தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, மொத்த தொகை 3,13,000. அதுதான் வந்து 3,13,000. ஓகேவா? இப்போ இது ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ 1000 ரூபாய்.
ஸோ அப்போ இவங்களோட இப்போ வந்து இவங்க எவ்வளோ தொகை செலுத்தியிருப்பாங்க, இவங்க எவ்வளோ தொகை செலுத்தியிருப்பாங்க நம்ம இதுலேருந்து சொல்லிடலாம். 169 × 1000 போட்டோம்னா அப்போ 1,69,000. இவங்க 1,44,000 இதுதான் செலுத்தியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அதுதானே. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் போனோம்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயப்பிரகாஷ் வந்து பார்த்தோம்னா ஜெயப்பிரகாஷ்னு ஒருத்தவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கீம், ஒரு 2 திட்டங்களில் வந்து சமமான முதலீடு செய்கிறார். அப்போ எக்ஸு திட்டத்தின் கீழே அவர் கூட்டு வட்டியாக 20% போடுறோம், 20%. அதே ஒய் திட்டத்தில் கூட்டு வட்டி 25%. அப்போ எக்ஸு திட்டம் முதலீடு செய்யப்பட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தோன்னா அவருக்கு 1,804 ரூபா கிடைக்கிது. அப்போ ஒய் திட்டத்தில் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஜெயப்பிரகாஷ் என்ன பண்ணுறாரு, எக்ஸ் திட்டம், ஒய் திட்டம். இப்போ எக்ஸ் திட்டத்தில் அவர் செலவு பண்ணுறப்ப எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸு திட்டத்தில் அவர் செலவு பண்ணுறப்ப எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எவ்வளோ 20% செல்கிறாரு. இவர் ஒய் திட்டத்தில் 25%. இது 2 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு எவ்வளோ கிடைக்கிதுன்னா 1,804 ரூபா கிடைக்கிது. ஓகேவா. அப்போ இவருக்கு அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கிடைக்கும் அதுதான் இப்போ கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ நமக்கு முதல்ல வந்து இங்கே பிரின்சிபல் கண்டுபிடிச்சோம்னா இந்த பிரின்சிபலை வச்சு இவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிதுங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது, CI × P × 1 + R/100 ஹோல் பவர் n - 1. இதுதான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஓகேவா. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ் திட்டத்துக்கு தெரியும் 1,804 ரூபா = நமக்கு பிரின்சிபல் தான் தெரியாது, எவ்வளோன்னு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 + Rங்கிறது 20%. இப்போ 20/100 இப்போ 20%, 20/100 அப்படின்னு போட்டோம்னா 1/5 அப்படின்னு சொல்லி வருமா. அப்போ இந்த 1/5 நம்ம இங்கே போடுறோம். 1/5 இன்ட்டு இப்போ வந்து n-ங்கிறது 2 வருஷம்னு சொல்லிட்டாங்க, -1. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ப்ரீ இன்ட்டு 1/5னா 6/5ன்னு வருமா. 6/5 த ஹோல் ஸ்கொயர் -1. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து நான் வந்து அழிச்சிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா. இப்போ நமக்கு 1,804 = இப்போ வந்து P இன்ட்டு இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 36 - 25ன்னு வருமா. ஏன்னா இங்கிட்ட கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா /25. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ வருது, 11/25. அப்போ P இன்ட்டு 11/25 அப்படின்னு வருமா. ஸோ இதை ஓர் 11 11 ஓர் 11 11 மீதி வந்து எவ்வளோ 6 11 7 இருக்கும், 6 11 66, மீதி 4 இருக்கும். ஸோ 4. அப்போ பிரின்சிபல் = 164 × 25. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து பிரின்சிபல் கிடச்சிரும். கரெக்டா. ஸோ அடுத்து போடுறேன். இப்போ வந்து பிரின்சிபல் கிடச்சிரும். இப்போ எப்படி பிரின்சிபல்னால் 164 25 மல்டிப்ளை பண்ணோம். 20 0 20க்கு 0 2, அடுத்து 6 5 30 32 32க்கு 2 மீதி 3, ஓர் 5 5 5 3 8, நளி 2 8, அடுத்து 6 2 12க்கு 2 மீதி 1, ஓர் 2 2 1 3. ஓகேவா. 0 10க்கு 0 மீதி 1, 11க்கு 1 மீதி 1, 4,100 அப்படிங்கிறது தான் எனக்கு பிரின்சிபலாக கிடச்சிருச்சு. இவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறாங்க, ஒய்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஒய்க்கு அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 4,100. ஓகேவா. இதுதான் நமக்கு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/ இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல, எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 36. இதெல்லாம் சால்வ் பண்ணி நமக்கு 11/25 தானே வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ ஓர் 5 5 25. ஓகேவா. அதே மாதிரி இங்கிட்டு நம்ம இங்கே பண்ணோம்னா 8 5 40 2 5 10 0. அப்போது வந்து என்ன சொல்கிறாங்க, சாரி நம்ம இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே 25 தான், இங்கே 20% இன்ட்ரெஸ்ட், இங்கே 25 இல்லை. ஸோ அப்போ மாறும்ல, சரி மாற்றி போட்டேன். ஓகேவா. ஸோ அப்போ மாறும்ல. அப்போ எப்படி போடலாம், இப்போ 4,100. ஓகேவா. இன்ட்டு இப்போ 1 + இப்போ வந்து இது இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் 25/100
100 போட்டோம்னா நம்ம 1/4ன்னு வருமா, 1/4. அப்போ இது போட்டோம்னா 5/4 இந்த ஹோல் ஸ்கொயர்னு வருமா, -1ன்னு. அப்போ 25, 25 - 16, அப்போ 9/25 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, இப்போ கரெக்டு. இப்போ 9/25ன்னு வந்துருச்சு. இப்போ கேன்சல் பண்ணோம். 5 25னா 8 40, 2 10, 0. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, சாரி இப்போயும் நான் தப்பு பண்ணிட்டேன். டிவைடட் பை இருக்குல்ல, டிவைடட் பையில் நமக்கு 16 தானே கொடுத்துருக்காங்க, 16 தானே இருக்குது. ஸோ 16. அப்போ 4ஆம் வாய்ப்பாட்டில் வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா, பண்ண முடியும். நன்னாங்கு 16, நாங்கு 8, மீதி எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்கும், 20. அப்போ 125 × 9 போட்டு டிவைடட் பை 4 போடணும். ஓகேவா. ஸோ நான் இந்த 4ஆல் இதையும் கேன்சல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 4, மீதி 1, புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா 2 4, அப்புறம் 2. அப்போ 125 × 2.25 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வருது. நான் போட்டு பார்த்துட்டு நீங்களும் போட்டு பாருங்கள். ஓகேவா. அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் பாருங்கள். இது வந்து தீபிகா வந்து இது நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100 டிவைடட் பை PNR/100, இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. இங்கே சம்மு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, தீபிகா வந்து பார்த்தோன்னா ஒரு தொகைக்கு 5% வந்து வட்டி விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து அவருக்கு 3600 வட்டியாக செலுத்தினா அசல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலா போடாமல் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. இப்போ கழித்து அவர் வட்டி வந்து தனி வட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க 3600 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அசல் கேட்குறாங்க. அப்போ பிரின்சிபல் தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ பிரின்சிபல் நமக்கு பிரின்சிபலுங்கிறது ஒரு 100% தான் பிரின்சிபல். ஓகேவா. இப்போ அவங்க வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்களா, வட்டி வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் மாற்றி போட்டேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் 12, வட்டி வந்து பார்த்தோம்னா 5 இது. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 60 வரும். இந்த 60%ங்கிறது 160னா அமௌண்ட்டு, இந்த வெறும் 60%ங்கிறது எனக்கு வட்டியாக கிடச்சது தான் 3600. ஓகேவா. ஸோ இதுலேருந்து 100% எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3600 × 100 டிவைடட் பை 60 அப்படின்னு வருமா. ஸோ 6 6 36, 60. அப்போ 60 × 100 போட்டோம்னா 6000. அடுத்த சம் பார்த்தோம்னா, சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடமிருந்து 52,000 பெறுகிறார். தனி வட்டி விதத்தில் தான் பெறுறாரு. 4 ஆண்டுகள் கழித்து மொத்தமாக பணத்தை செட்டில் பண்ணிடுறாரு. 79,040 ரூபா. அவர் எவ்வளோ வட்டி கட்டியிருப்பார், அதுக்கான சதவீதத்தை கேட்குறாங்க. இப்போ வந்து 79,040 இதுதான் வந்து மொத்தமாக அவர் கட்டியிருப்பார். வாங்கினது 52,000. ஸோ இதுலேருந்து நம்ம கழிச்சோம்னா 7 2 27,040 ரூபா கட்டியிருக்காரு வட்டியாக. இந்த வட்டி வந்து எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு நமக்கு வந்து எவ்வளோ பிரின்சிபல் அதுலேருந்து தான் நம்ம வட்டி பார்ப்போம். அப்போ 52,000ங்கிறது 52,000. அப்போ இன்ட்ரெஸ்ட்டு டிவைடட் பை பிரின்சிபல் × 100ன்னு போடலாமா. அப்போ இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு தான் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 27,040 டிவைடட் பை 52,000ங்கிறது தான் நமக்கு அசல். அதுலேருந்து தான் நம்ம வட்டி கணக்கிடுவோம். 2 0க்கு 2 0, இது ஒரு 0, இது ஒரு 0. இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம். 2ஆயிரம் பாட்டில் கண்ணா 2 4, 6 12, 1 2 3 6, மீதி 1, 2 10, 2 4. மறு திருப்பி பண்ணுறப்ப 13. அப்போ இதை பண்ணுறப்ப 6 12, 7 14, மீதி 1, 6 12. இப்போ 13ஆயிரம் பாட்டில் நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா எனக்கு வந்து 13. இதில் 4 இயர்ஸ்ன்னு கேட்குறதுனால நம்ம 4 வந்து கீழே போடணும். ஸோ 1 4, அதே மாதிரி மீதி 2 வரும். அப்போ 6 4 24, மீதி 3 வரும். 9 4 36. இப்போ தான் 13ல் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 13 வரும். ஓகேவா. ஸோ நம்ம இது நார்மலாக வந்து நம்ம PNR/100ல் போட்டாலும் இதை ஈஸியாக போட்டோம்னா
ஓகேவா. இது எப்படி போடுவோம்? இப்போ வந்து நமக்கு பிரின்சிபல் வந்து நமக்கு தெரியும் 52,000 ஓகேவா. பிரின்சிபல் இன்ட்டு 52,000 இன்ட்டு எண் வந்து 4 இயர்ஸ் 6 தான் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க 100 ஈக்குவல் டு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு 27,040 ரூபா. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 2 0க்கு 2 0 இதில் ஒரு 0 இதில் ஒரு 0. இப்போ இதை வந்து நம்ம வந்து 2ஆவது பார்ட்லனா 26. அப்போ இதை பண்ணோம்னா 2 2 3 2 6 I 2 10 E 2 4. இப்போ இதை திருப்பி 2ஆவது பார்ட்டில் பண்ணோம்னா 6 2 12 7 2 14 6. இதை ஒரு நாள் நாங்கள் இப்போ தானே பார்த்தோம். அப்போ இவ்வளோ வருது 169. 13 13 13 13 39. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 13%. அடுத்த சம் பார்த்தோம்னா இப்போ ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள் இருக்காங்க. அதே மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸு 1200. டீச்சர்ஸ் பார்த்தோம்னா 50 டீச்சர்ஸ் அவங்களுக்காக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 50 டீச்சர்ஸ். அப்போ அவங்களுக்கான நிர்வாகிகள் பார்த்தோம்னா 5 பேருன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. அப்போ 1800 மாணவர்களுக்கு எத்தனை டீச்சர்ஸு எத்தனை நிர்வாகிகள் தேவை, இதான் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 1500 பேர்த்துக்கு எவ்வளோ 50 டீச்சர்ஸ்னால் அப்போ அப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து எத்தனை பேர்த்துக்குன்னு பார்க்குறப்ப அப்போ 1500 டிவைடட் பை 50 போட்டோம்னா 0க்கு 0 3 15. அப்போ 30 டீச்சர் வந்து பார்த்தோம்னா 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் தேவைப்படுறாங்க ஓகேவா. அப்போ 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர்னால் அப்போ 30 ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு ஒரு டீச்சர் தேவைப்படுனா அப்போ 1800 ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை டீச்சர், அதை எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை 30 போட்டோம்னா 0. அப்போ 60 பேர். அப்போ 60ங்கிறது எங்கே ஆப்ஷன், இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம டைரெக்டாக போட்டு போயிடலாம். அடுத்து இரு பகா எண்களின் பெருக்கற்பலன். பகா எண்ணாவே 1. அதே மாதிரி ஒன்னாலேயும் தன்னாலேயும் இது வந்து பார்த்தோன்னா இரு பகா எண்களின் பெருக்கற்பலன் சொன்னாங்க. 2 கோப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து ப்ரைம் நம்பர்னு வர்றப்போ கோப்ரைம் நம்பர்ஸ்னால் இப்போ 119 இப்போ 1 10 119 இதுதான் பாசிபிலிட்டி இருக்குது. வேறு பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா அது வந்து பகு எண்ணாக இருக்கும். ஸோ அதனால் இதோட எல்சிஎம் தான் கேட்குறாங்க. இப்போ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 2 நாமினல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 45க்கும் 60க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும்? 60 45 ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம வந்து 15ஆவது பார்ட்டில் போட்டோம்னா எவ்வளோ 4 3 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 180 கிடைக்கும். அது 2 ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து வந்து நான் இதில் வந்து எக்ஸு க்யூபை தனியாக எடுத்துட்டேன்னா வெறும் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். இந்த இது இருக்குல்ல, இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸு ஸ்கொயர்டை தனியாக வெளில எடுத்துடுறேன். அப்போ என்ன இருக்குன்னா எக்ஸு ஸ்கொயர்ட் மைனஸ் 3x +2 அப்படின்னு இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் நம்ம பார்க்குறப்ப எது அதிகமாக இருக்கோ அதான எல்சிஎம்மாக எடுப்போம். அப்போ எக்ஸு க்யூப். அப்போ ரெண்டுத்துலேயுமே எக்ஸு க்யூப் இருக்கும். இந்த இது இருக்குல்ல, இது வந்து நம்ம போட்டோம். இப்போ இதை நம்ம இது சால்வ் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 வரும். எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ப்ளஸ் பண்ணால் -3 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து O2 போடலாம் ஓகேவா. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணு. இப்போ எழுதுகிறப்ப என்னென்னா எக்ஸ் மைனஸ் 1 அடுத்து எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம எக்ஸ் மைனஸ் 1க்கு எழுதியிருப்போம் 1. அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 2 அதை எடுத்து எழுதணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அடுத்த சம்மு இந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து HCF என்ன கிரேட்டஸ்ட் நம்பர்னால் மிகப்பெரிய எண் HCF கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ 425 ஓகேவா. இந்த 425 நம்ம வந்து பார்த்தோம்னா 225ஆல் நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா. பண்ணோம்னா 0 0 200 சாரி 255ஆல் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 5 போச்சுன்னா 0 வந்துடும். அடுத்து 12 12ல் 5 போச்சுன்னா 7. இங்கே வந்து 3 இருக்கும். 3ல் 2 போச்சுன்னா 1 அப்படின்னு இருக்கும் ஓகேவா. 170. அப்போ இந்த 170 இருக்குது 170 ஆமாம் 170 நம்ம எப்படி பிரித்து எழுத பாசிபிலிட்டி 17 × 10 அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்குது. இதை 2 போட்டோம்னா எவ்வளோ வரும் 8 2 16 மீதி 1 5 ஓகேவா. இந்த 85லேயும் நமக்கு 17 தான் வருது. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க HCFன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே 10 இருக்கிறதுக்கு வாய்ப்பு 10 இங்கே எதுவுமே இல்லை. இப்போ 17ங்கிறது 1ல் மட்டும்தான் இருக்குது. இதில் 7ஆல் நம்மளால் இதை வந்து 7
7ஆலேயோ இல்லை 170ங்கிறது 7ஆலேயோ இது 21ஆலேயோ நமக்கு வகுப்படாது. ஸோ ஆப்ஷன் வந்து இதுதான் பாசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதை எடுத்து போட்டுற வேண்டியதான். அடுத்தது பார்த்தோம்னா இந்த சம்முக்கான ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க. இப்போ இந்த 408 அதே மாதிரி 1190 அதுக்கப்புறம் 1734 அப்புறமேட்டு 2890. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டானா மாதிரி போட்டு நம்ம பண்ணோம்னாலும் நமக்கு வந்து 34ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்படி போட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ போடலாமா? இவ்வளோ 408 அடுத்தது பார்த்தோம்னா 1190 அடுத்து 1734 அதுக்கப்புறம் 2890. ஓகேவா? ஸோ இப்போ நான் 2ஆம் வாய்ப்பாடில் போட்டேன்னா 2 4 0 4 I2 10 இது போட்டோம்னா 8 2 16 சாரி 9 2 18 போடலாம். மீதி I2 10. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போடுறது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 8 2 16 மீதி 1 போட்டோம்னா 6 2 12 6 2 12 மீதி 1 7 2 14 2 2 நளி 2 8 நளி 2 8 I2 10. ஓகேவா? இதுதான் நமக்கு வந்திருக்கு. இப்போ நான் இந்த இது வந்திருக்கா. இப்போ வந்து நமக்கு 2ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எல்லாமே 2ல் மட்டும்தான் வகுப்படுமானா நம்மளால் எக்ஸாக்டாக எப்படி சொல்ல முடியும்? 17ம் வரல, 17 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. 51ல் 2 இல்லை. ஸோ அதனால் அதுவும் வாய்ப்பு. அப்போ இது 2ம் தான் நமக்கு வந்து இருக்குது. அடுத்து நம்ம 17ஆம் வாய்ப்பாட்டில் தான் போட்டு பார்க்கணும். ஓகேவா? போட்டு பார்த்தோம்னா நமக்கு இது எல்லாமே வகுப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து இது வந்து 34 தான் இதோட ஹச்சிசிஎஃப்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ 17 இப்போ வந்து 204 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா 17ஆம் வாய்ப்பாடு 17 மீதி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3. அப்போ 2 17 அப்போ 20 வந்துருச்சு. அடுத்து 595. ஓகேவா? இப்போ 17ஆம் வாய்ப்பாட்டில் போட்டு தான் பார்க்கணும். 17 17 3 எவ்வளோ வருது? 17 3 போட்டோம்னா மீதி 2 51 வருது. ஓகேவா? அப்போ 51 வர்றப்ப மீதி எத்தனை இருக்கும்? 51 போச்சுன்னா 595ல் 51 போச்சுன்னா மீதி வந்து 85 நமக்கு ஆப்வியஸாக தெரியும். அது 17ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 17 5ன்னு சொல்கிறாங்க. அப்போ இது 15 இது 15 சாரி இது எத்தனை 3 35 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? அடுத்தது இந்த 867 1445 இதுவும் 17ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக நான் போட்டு பார்த்துட்டேன். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து இது மட்டும்தான் பாசிபிலிட்டி. அப்போ இது 2ம் தான் நம்ம போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? இந்த சிம்பிளிஃபிகேஷன் இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனித்தனியாக ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டு வந்து பார்த்தோன்னா 7 இது 7 வகுத்தல் 3 இன்ட்டு 1/4 அப்படின்னு போடுவோமா? இதை எழுதுகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஃப் முதல்ல போடணும். ஓகேவா? போட்டாச்சு. அடுத்தது இப்போ எழுதுகிறப்ப என்னது 7 இன்ட்டு 4/3 அப்படின்னு தானே வரும். அப்போ 28/3 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 2ஆவது பார்ட் இது 10 ஃபஸ்ட்டு வந்து வகுத்தல் தான் முதல்ல போடணும். இப்போ 3/4 இன்ட்டு 5/4 அப்படின்னு வரும். இன்ட்டு 6/5 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப நமக்கு எப்படி வரும்? 2 4 அப்போ 2 6 அப்போ 3 9 9/8ன்னு சொல்லி வரும். அடுத்து 3ஆவது பார்ட்டு போடுறப்ப 2/3 இன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுதான் போடணும். அது பேர் என்ன? இது ஆஃப் தான் போடணும். அப்போ 3/4 இன்ட்டு 2/3 அப்படின்னு போடுவோமா? இந்த 3 2 2 2 4 அப்போ வகுத்தல் போட்டுட்டு இப்போ 3/2 தான் கண்டுபிடிச்சிட்டோமே 1/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ 1/2 அப்போ எடுத்து எழுதுகிறப்ப 2/3 இன்ட்டு 2 அப்போ என்னது 4/3 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நம்ம 3 பார்ட்டையும் போட்டாச்சு. 3 பார்ட்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு 28/3 அப்படிங்கிறது வந்துச்சு. அடுத்தது இன்ட்டு 9/8 இன்ட்டு இன்ட்டு என்ன வரும்? 3/4 வகுத்தல்ங்கிறதுனால தலைகீழாக மாறும். 3/4 7 7 7 நாங்கள் 28 1 3 3 3 9. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வருது? 7 3 21 21 3 63 டிவைடட் பை 8. ஸோ இதை நம்ம போட்டோம்னா 7 7/8 அப்படிங்கிறது வரும்.